Okay, I am back with my இளநீ. இந்த பாட்காஸ்ட்டு யாருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே. அப்ராட்ல இருக்கிற தமிழ் பீப்பிளுக்கு தான் மெயினா இந்த பாட்காஸ்ட்டு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்ராட்ல இல்ல, உங்க ஹோம் கண்ட்ரில தான் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கும். பட் ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு ஒரு விஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகே. எப்படி இருக்கும்? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இந்த பாட்காஸ்ட்ல வந்து மேபி நீங்க எதிர்பார்த்த விதமான அ மேட்டர் இல்லாம இருக்கலாம். பட் யூ வில் ஸ்டார்ட் டூ திங்க் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டு முடிக்கும்போது. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ப போலாம். பட் இதில நான் எப்பவுமே என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் கொஞ்சம் ஹெவியா மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா, அதுலேருந்து தான் நான் இந்த தாட்ஸு, எனக்கு இந்த ஐடியாஸ், அ என்னுடைய ரீசர்ச், நான் யோசிக்கிற விதம், இது எல்லாமே வந்து என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ, அந்த கான்டெக்ஸ்சுவல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு குடுத்தா தான், அ நான் உண்மையிலே உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அ இமிகிரண்ட்ஸ் வந்து வேற நாட்ல அம் ஸ்லேவ்ஸா இருக்கோமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, ரைட்? ஏன்னா, இந்த 1 மந்த்ல ஆகஸ்ட் மாசம் மட்டும் நம்ம சேனல்ல வந்து ஒரு மிகப்பெரிய யூ நோ இழிவுபடுத்துற மாரி ஒரு கமெண்ட் அப்படின்னா, "நீங்கலாம் அடிமைங்க தானே, நீங்கலாம் ஸ்லேவ்ஸ் தானே, அ உங்க நாட்ட விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்ல அடிமையா தானே வாழ்றீங்க." அப்படிங்கிற ஒரு மேஜர் மேஜர் கிளைம். ஓகே. இந்த மாரி சொல்றது, இந்த மாரி. யூ நோ நீங்க வந்து அப்ராட்ல இருந்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இத பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, தோஸ் கமெண்ட்ஸ் ஹேவ் பீன் மாடரேட்டட் வெல். அ பட் ஐ சீ இட், ரைட்? நான் என்னால அத பார்க்க முடியும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ். மோஸ்ட்லி இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப். பட் சம்டைம்ஸ் ஐ சீ தோஸ் கமெண்ட்ஸ். அண்ட் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கும் இந்த மாரி டைரக்ட்டா யாராவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோ, ஒரு ஜோக்காகவோ, இல்ல ஏதாவோ வந்து, "நீ அடிமையா தானடா இருக்க அங்க போய்." அப்படிங்கிற மாரி யாராவது சொல்லியிருக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டூ கிவ் யூ சம் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ யார் வந்து அந்த உண்மையான அடிமை இந்த செஞ்சுரியில, இந்த 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 நம்ம இப்ப இருக்கோம்ல ஒரு செஞ்சுரி. இந்த செஞ்சுரியில யாரு உண்மையான அடிமை அப்படிங்கிற உங்களோட அ நெற்றிக்கண்ண வந்து நான் தொறக்கப் போறேன். அது ஞானக்கண், சாரி, நெற்றிக்கண்ணுங்க, ஞானக்கண்ண நான் தொறக்கப் போறேன். அதுதான் இந்த பாட்காஸ்ட்டோட கோல். ம். ஸோ, ஓகே. உங்களுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் குடுக்கணும்னா, என்னோட இமெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஐ ஆல்வேஸ் வெல்கம் இமெயில்ஸ். யார் இமெயில் பண்ணாலும் நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். நல்லா அ எங்கெங்கேருந்தோ வேற எந்தெந்த கண்ட்ரிலேருந்தோ எனக்கு இமெயில் பண்ணுவாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அந்த தமிழ் கம்யூனிட்டி வந்து த்ரைவ் ஆகுறத பார்க்குறப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் ரைட், அ நம்ப ஹோம் கண்ட்ரிலேருந்து சம்டைம்ஸ் இந்த மாரி அ மணி கேட்டு மெசேஜ் அனுப்புவாங்க, ரைட்? மணி கேட்டு இந்த மாரி அ அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். ஒரு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் குடுங்க. நான் வந்து வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி குடுத்துடுறேன். அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஸோ நெறையா வந்து ஏதோ ஒரு சும்மா நான் இந்த ஃபண்ட் ரெய்சிங் இது அதுன்னு நெறையா ரீசன்ஸ் பீப்பிள் ஆஸ்க் மனி, ரைட்? ஏன்னா அந்த நம்ம இமெயில் வந்து ஓப்பனா இருக்கும்போது, தே ஜஸ்ட் வாண்ட் டூ ஷூட் தேர் ஷாட். இந்த மாரி ஓகே கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது. அவங்களோட கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் மணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட. உண்மையிலே அவங்க மணி கேட்கிற பொசிஷன்ல அவங்க இருக்க வேண்டாம் அவங்களுக்கு. தே டோன்ட் வாண்ட் டூ பி தேர். நான் சொல்றது புரியுதா? அவங்களுக்கு அந்த 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 மாரி கேட்க வேண்டாம். பட் அவங்களோட சிச்சுவேஷன் தான் அவங்கள வேற வழியே இல்ல. இது நம்ப இப்படிதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள புஷ் பண்ணும். ஸோ, நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணலான்னா, ஒண்ணு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அந்த மணிய குடுத்துறலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். 2வது ரியாக்ஷன் என்ன பண்ணலான்னா, இல்லன்னு சொல்லிறலாம். 3வது ரியாக்ஷன் இக்னோர் பண்ணலாம். இது 3 தான் நான் பண்ண முடியும். ஓகேவா?
இதில் நான் எது பண்ணவே கூடாதுன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது. இப்போ யார் மணி கேட்குறாங்களோ அவங்கள ஜட்ஜ் பண்ணவே கூடாது. பிகாஸ் தே நோபடி வாண்ட்ஸ் டு பி இன் அ பொசிஷன் டு ஆஸ்க் ஃபார் மணி. யார்ட்டையாவது ஏன் நம்மளே இந்த பொசிஷனில் இருக்கணும்னு நினைக்க மாட்டோம், ரைட்? சி, ஒருத்தர் நம்மக்கிட்ட மணி கேட்குறாங்கன்னா அவங்க எதையும் எதிர்பார்த்து கேட்கல. அவங்க வந்து குடுப்போம்னு நினைக்கல. பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. கிடைச்சிட்டா அவர் ஒரு 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 கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நம்பிக்கை. கிடைச்சிட்டா நம்ம கேட்காம இருந்து நமக்கு நம்ம நிலைமைய நம்ம சொல்லி பார்ப்போம். அவங்க நமக்கு குடுத்துட்டாங்கன்னா அப்படிங்கிற மாரி. நான் கடைசியா நான் மணின்னு இந்த மாரி இந்த மாரி விஷயங்களுக்கு நான் மணின்னு சப்போர்ட் பண்ணது, அம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஷி ஹேட் அ சைல்டு. அந்த சைல்டுக்கு வந்து ரொம்ப நிக்யூல இருக்க வேண்டியது இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு வந்து நான் ஒரு 10 லேக்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் நான் அனுப்பிச்சேன். ஏன்னா என்னால முடிஞ்சது. ஏன்னா நெறைய அது ஒரு ஃபண்ட் ரைசர் மாரி அவங்க ப்ராப்பரா பண்ணாங்க. ப்ராப்பரா அத வெரிஃபை பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஸோ நெறைய பேரு நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த மணிய குடுத்து நானும் கொஞ்சம் அனுப்பிச்சேன். அதான் கடைசியா நான் அனுப்பிச்சது. ஃப்ரெண்டுங்கிறனால தான் நான் வந்து அத சப்போர்ட் பண்ண முடிஞ்சது என்னால. ஏன்னா எனக்கும் வந்து மனசுக்கு வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. பட் மத்தவங்களுக்கெல்லாம் நம்ம பண்றதுக்கு ஒரு 2 டைம்ஸ் யோசிப்போம். இப்போ நம்மகிட்ட ஒரு யார்ட்டயாச்சும் நம்மகிட்ட ஒரு ஒரு ஷர்ட் கேட்குறாங்க. இல்ல ஒரு ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க திங்க்ஸ யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வி டோன்ட் மைண்ட் கிவிங் இட். பட் மணிங்கும்போது இட் பிகம்ஸ் அ லிட்டில் சென்சிட்டிவ். அது ஏன்னா, சி காய்ஸ், நம்ம வந்து நம்ம எந்த ஜெனரேஷன்ல இருக்கோம்னா, இப்ப நீங்க என்னோட ஜெனரேஷன்ல இருக்கீங்க. ஐ அம் இன் மை 30ஸ். ம். நீங்க என்னோட ஜெனரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கவர்ன்மென்ட் ஜாப்ல இல்லாதவங்கள சொல்றேன். அதாவது இமிகிரண்ட்ஸ் இந்த மாரி பீப்பிள சொல்றேன். தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் பென்ஷன் ரியலி. அந்த பென்ஷன்ங்கிற கான்செப்ட்ட வந்து நம்பி நம்ம எதுவும் பண்ணல. மேபி நீங்க டிஃபர் ஆகலாம். பென்ஷன நம்பி நான் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ இருக்க ஸ்டேட்டஸ்ல ரொம்ப டேஞ்சரஸ் அப்படி இருக்கிறது. இப்ப நான் 60 வயசு 70 வயசு ஆகுது எனக்கு அப்படின்னா, அந்த பென்ஷன நம்பி தான் நான் இருப்பேன். அதனால நான் இப்போ வந்து ஜாலியா நான் மணிய வந்து எப்படி வேணாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த ஹோல் ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது இப்போ இப்போ புரியாது. லேட்டர் இன் திஸ் பாட்காஸ்ட் உங்களுக்கு இது ஏன் நான் சொல்றேன்னு புரியும். ரைட்? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட லைஃப் ஸ்டைல இன்ஃப்ளேட் பண்ணிக்காம, அதாவது இந்த மாரி தான பிரபு மாரி வாரி வழங்குறதோ, இல்ல இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நான் இன்வால்வ் ஆகாம, என்னோட லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா வச்சுக்கிட்டு, எனக்கு என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணி, அந்த விஷயங்கள வந்து நான் என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டா சேவ் அண்ட் இன்வெஸ்ட். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் குடுக்குமா? இல்லையான்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். ரைட்? லைக் இப்ப ஃபியூச்சர யாராலும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் ஃபியூச்சர் பிரெடிக்ட் பண்ண முடியுங்கிற மாரி பேசினாங்கன்னா, தே டோன்ட் நோ வாட் தே ஆர் டாக்கிங் அபௌட். திஸ் இஸ் இட். ரைட்? இப்போ நான் வந்து மணி குடுக்குற நெலைமையில இருந்தாலுமே, நான் ஏன் குடுக்க மாட்டேன்னா, என்னுடைய ஃபியூச்சர் செல்ஃப நான் புரொடெக்ட் பண்ணணும். ரைட்? இப்போ நீங்க உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்க கிட்ஸ நீங்க புரொடெக்ட் பண்ணணும். ஸோ யூ வில் உங்களுக்கு யாராச்சும் இந்த மாரி இமெயில் அனுப்பிச்சு அவங்களுக்கு மணி குடுப்பீங்களா? இல்ல உங்க கிட்ஸுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் குடுப்பீங்களான்னு கேட்டா, ஆப்வியஸா உங்க கிட்ஸுக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்குறதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ யார்ட்டயும் வந்து அந்த மாரி மணிய கொண்டு போய் குடுத்துற மாட்டீங்க. அதுவும் ஒரு டைம் யாராச்சும் உங்கள மணி இந்த மாரி எக்ஸ்டார்ட் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, அ யூ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் டூ கெட் த மனி பேக். ரைட்? லைக் அதுக்கப்புறம் மணியே நீங்க குடுக்க மாட்டீங்க. ஆளே மாறிருவீங்க. ஸோ ஒரு ஒரு டாலரும், ஒரு ஒரு பவுண்டும், வாட்டெவர் மனி யூ மேக் ஆஸ் அன் இமிகிரண்ட் அப்ராட், யூ ஆர் ட்ரையிங் டு இன்வெஸ்ட் சம்வேர் ஸோ தட் யூ கேன் ரிட்டயர். உங்க கிட்ஸுக்கு காலேஜுக்கு நீங்க பே பண்றது, இது எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. ரைட்? ஸோ டெக்னிக்கலி நம்மளால வி கேனாட் அஃபோர்ட் டு கிவ். எப்படின்னா கேட்கிறவங்களுக்கெல்லாம் குடுக்குற அளவுக்கு வி கேனாட் அஃபோர்ட் டு டூ தட். ரைட்? கொஞ்சம் ஒரு நம்பர் ஆஃப் இமெயில்ஸ் வரும் எனக்கு. அதனால தான் நான் இவ்வளோ டீப்பா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஐம் நாட் பீயிங் இன்சென்சிட்டிவ் ஹியர். அதனால தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கோலே யார் கேட்குறாங்களோ அவங்கள ஜட்ஜ் பண்ணாம, அவங்கள வந்து ஓ இவன் இப்படிதானா அவன் அப்படின்னு நினைக்காம, ஜஸ்ட் அத நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். எஸ் ஆர் நோ ஆர் ஜஸ்ட் இக்னோர் இட். தட்ஸ் இட். இவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ இது ஏன் இப்படி இருக்கு? இப்போ பென்ஷன் பென்ஷன் இந்த பென்ஷன நம்பி நம்ம
ஏன் பண்ண முடியாது, என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லிட்டு இருக்கேன். See guys, 60s 70s 80ஸ்லலாம் நீங்கள் ஓரளவுக்கு போய் நான் சில டீப்பான யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்ப்பேன். அதனால நான் ஐ சார்ட் ஆஃப் லைக் டென் டு லீன் இன் டு திஸ் ஹிஸ்ட்ரி, எப்படி இது எப்படி நடந்தது அப்படின்னு நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க ட்ரை பண்ணுவேன். ரைட், நான் வந்து அப்படியே அப்படியே நமக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே யோசிப்பேன். நான் உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி என்னன்னு, இது என்ன ரியல் மீனிங் என்ன, அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த விதத்தில் 60s 70s 80s அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒர்க்கரை சென்டர் பண்ணி தான் எல்லாமே இருந்துச்சு. அதாவது ஒரு 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 கார்ப்பரேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் அ கேபிட்டலிஸ்ட். ஓகே, நான் வந்து முதலாளித்துவம் முதலாளித்துவம் வாய்ந்த கண்ட்ரியில் நான் இருக்கிறனால முதலாளித்துவத்தை தான் நான் வந்து ஐ நீட் டு அப்ரிஷியேட். ரைட், ஐம் ஜஸ்ட் பீங் வெரி ஃப்ராங்க் ஹியர். ரைட், ஓப்பனாக பேசுகிறது தான் பெட்டர். பட் 60s 70s அண்ட் 80ஸ்ல கேபிட்டலிஸ்டாகவே இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ஒர்க்கரை தான் வந்து சென்டர் பண்ணுறது. அவங்களுக்கு ஏன்னா ஒர்க்கர் தான் வந்து ரியல் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. தே ஆர் வெரி ப்ரொடக்டிவ் பீப்புள். ரைட், அவங்ககிட்ட இருந்து ரியல் வேல்யூ வருது. ஸோ அந்த ஒர்க்கர்கிட்ட வந்து நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது, பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ரெடி பண்ணி கொடுக்குறது, கம்பெனிக்குள்ளே லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் த ஒர்க்கர். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்ல, இப்போ நான் வந்து யாரை கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, மிடில் கிளாஸ்னு ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சேனலில் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக நான் சொல்கிறது என்னென்னா, மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறது தான். த ஐடியா ஆஃப் மிடில் கிளாஸ் இஸ் அ ஃபேலசி, ஒரு ஃபேக். ஏன்னா யாரை கேட்டாலும் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நானும் மிடில் கிளாஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் a சேஃப் ஆன்சர். இப்போ யாராச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் மிடில் கிளாஸ்னு சொல்லுவீங்க. யாரை கேட்டாலும் மிடில் கிளாஸ்னு சொல்லுவோம். அப்போ எது டிடர்மைன் பண்ணுது எது மிடில் கிளாஸ் எது கிளாஸ்ன்னு? அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்கிறேன். ரைட், பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 80s அந்த 60s 70s 80ஸ்லாம் முடிஞ்சு அப்படியே 90s அப்படி 2000க்குள்ளே அப்படியே இந்த செஞ்சுரிக்குள்ளே வரும்போது ஒர்க்கர் சென்டர் கிடையாது. ஒர்க்கரை வந்து ஒரு அந்த ராட்டிப்போ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, யார் சென்டர்னா கஸ்டமர், கன்சியூமர் தான் சென்டர். கன்சியூமரை வச்சு தான் எல்லாமே நடக்கும், எண்ட் டு எண்ட். இந்த அமேசான்காரன் என்ன சொல்கிறான், அமேசானில் நான் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கேன் அமேசானுக்கு. I didn't like their whole thing, but because I don't buy stuff, right? It doesn't work well with me. But அவனோட ஐடியாவே என்னன்னா கஸ்டமர் அப்சஷன். ரைட், கஸ்டமர் அப்சஷன். ரைட், கஸ்டமர் எவனை கேட்டாலும் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் தான் சென்டர்னு வச்சு இந்த உலகத்தில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குற யூடியூபே இட் இஸ் built for the consumer, not for the creator or like other things. Like it's just built for the consumer. Creator வந்து அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்க, நீ என்னமோ பண்ணிக்க, அது உன் தலையெழுத்து. பட் கன்சியூமர் தான் எனக்கு மெயின். ஸோ கன்சியூமருக்கு நான் என்ன காட்டுவேன், கன்சியூமருக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கன்சியூமர் இருக்காங்கல்ல, I am very sorry to say this consumer who is consistently buying things, who's consistently spending money, who's consistently involved in acquiring things, right? இவங்க தான், அந்த கன்சியூமர் தான் ரியல் ஸ்லேவ்ஸ். இந்த கன்சியூமரிசம், இந்த ஹோல் கன்சியூமரிசம் தான் மிடில் கிளாஸை கம்ப்ளீட்டாக அழிச்சது. இதை பற்றி நான் நிறையா பெரிய ப்ரொஃபஸர்ஸ் பேசியிருக்காங்க, நிறையா பேசியிருக்காங்க இதை பற்றி. நான் ரொம்ப நீஷான சில சேனல்ஸ், சில கண்டென்ட்லாம் நான் படிப்பேன். அப்போ ரொம்ப நீஷ், ரொம்ப இட்ஸ் நாட் வெரி ஃபேமஸ். தீஸ் ஆர் நாட் ஃபேமஸ் கண்டென்ட். லைக் நான் கொஞ்சம், ஏன் நம்ம சேனலே ஒரு ஃபேமஸ் சேனல் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் சேனல் லைக் 500 to 600 people ரெகுலராக பார்க்குற சேனல். தட்ஸ் இட். ரைட், லைக் இதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்குற சேனல் கிடையாது. ஸோ இது ரொம்ப நீஷ் திங்ஸ். லைக்
வெரி மினிமல் பீப்புள் மட்டும் தான் இதுக்கு இதில் வந்து இதை பற்றி யோசிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த செஞ்சுரியில் யார் ஜெயிப்பா அப்படின்னா த மினிமலிஸ்ட். யார் திங்ஸே வாங்காமல் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த செஞ்சுரியில். திங்ஸ்னா ஸ்டஃப். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு யாரோ ஒருத்தர், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான ஒரு கார், ரைட், லைக் ஃபேண்டாஸ்டிக் கார், தே டேக் அ பிக்சர், சோஷியல் மீடியாவில் போட்டுடுறாங்க இந்த மாதிரி, ஓகே ஐ பாட் அ கார், சூப்பர் அப்படின்னு. அந்த காரை வாங்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ஒர்க்கர் தான், ரைட். த ஒர்க்கர் ஐ டோல்ட் யூ அபவுட் 60s 70s ஒர்க்கரை சென்டராக வச்சு எல்லாம் நடந்துருன்னு சொன்னல. உங்கள் ஃப்ரெண்டு, அந்த ஒர்க்கராக இருந்த உங்கள் ஃப்ரெண்டு தான் கன்சியூமராக மாறி அந்த ஒரு இது மாதிரி ஒரு ட்ராப் இருக்குல்ல. அதாவது எப்படின்னா, கடன் வாங்கி காரை வாங்குறது, வேலைக்கு போகிறது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறது, அந்த கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு சைக்கிள் இல்லை, இது ஒரு ட்ராப் இல்லை. அது இந்த ட்ராப்பில் வந்து மாட்டின உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் நான் காரை வாங்கிட்டேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கார் வந்து ஒரு சக்ஸஸ் சிம்பிள், ரைட். போட்டோன்னே என்ன ஆகுது, நீங்கள் என்ன எப்படி அதை பார்ப்பீங்க? ஓ ஓகே, கார் வாங்கிட்டியா, இதை விட ஒரு இன்ச்சு பெரிய காராவது நான் வாங்கி காட்டுறேன், ஐ நீட் டு பை அ ஸ்லைட்லி பிகர் கார் தேன் தேட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும், ரைட். பிகாஸ் யூ வாண்ட் டு ஷோ, நீங்களும் காட்டணும். பிகாஸ் இட்ஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா, ரைட். எவ்ரி ஒன் இஸ் ஷோயிங் ஆஃப் சம்திங். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, ரைட். இட்ஸ் ஹேப்பனிங், ரைட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு காரை அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நீங்களும் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஆனால் யூ பிகம் அ கன்சியூமர். ஓகே, உங்களுக்கு கார் தேவைப்பட்டிருக்காது, நீங்கள் சும்மா ஒரு இதுக்காக காரே தேவைப்பட்டிருக்காது, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அழகாக போயிட்டு வந்துருப்பீங்க. பட் சின்ஸ் யூ சா யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் நீங்களும் வந்து ஒரு அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன ஆகும்னா, யூ கோ அண்ட் பை அ கார், ரைட். அதே மாதிரி ஒரு கடனில் வாங்கி ஒரு கார் வாங்குவீங்க. வாங்கி இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த காரோட டியூஸை கட்டுறதுக்காக யூ கோ அண்ட் ஒர்க். ஸோ திஸ் இஸ் ஸ்லேவரி, ரைட். திஸ் ஸ்லேவரி ஃபார் யுவர் ஓன் திங்ஸ். அந்த திங்ஸ் இருக்குல்ல, நம்ம வாங்கி வச்சிருக்கோம்ல திங்ஸ், இதுக்கு தான் நம்ம கண்டினியூஸாக அடிமையாகிறோம், ரைட். திங்க் அபவுட் இட். இது வந்து இமிகிரன்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் யார் உண்மையான ஸ்லேவ்னு சொல்லணும்ல இந்த செஞ்சுரியில். மேபி போன செஞ்சுரி இல்லைனா அதுக்கு முன்னாடி செஞ்சுரியை என்ன மாதிரி ஆளுங்களை வந்து செயினில் கட்டி கொண்டு போய் ஃபாரின் கண்ட்ரியில் வச்சு இது இதை மரத்தை வெட்டு, இதை பண்ணு, இந்த பெருமிடை கட்டு 4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி, ஓகே, ஒத்துக்கலாம், ஸ்லேவ்ஸ்ன்னு. இமிகிரன்ஸ் வந்து இமிகிரண்ட் குரூப்பே வந்து இந்த ஹோல் ஸ்லேவரி சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த சம்பாத்தியம் நமக்கு பத்தாது, நம்ம வேற நாட்டுக்கு போய் சம்பாதிச்சாதான் ஒர்க் அவுட். அதாவது கிட்டத்தட்ட இமிகிரண்ட் ஃபேமிலிஸ் ஆர் லைக் ஆக்சுவலி தி ஆப்போசிட் ஆஃப் ஸ்லேவ்ஸ். சொல்ல போனால் கன்சியூமரிசம்குள்ளே போனவங்க தான், இன்க்ளூடிங் மீ, ரைட். நான் வந்து என்ன இது பண்ணிக்கல, என்னை வந்து நான் பெரிய புத்திசாலின்னு காமிச்சிக்கல. பட் நானும் ஒரு கன்சியூமர் தான். பட் இப்போ வந்து நான் குறைச்சிட்டேன். பிகாஸ் அந்த சேச்சுரேஷன் நான் ஹிட் பண்ணிட்டேன். எனக்கு போதுமான அளவு இருக்குது, இனிமேல் நான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், என் மணியை வந்து கண்டமேனிக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, சும்மா தான பிரபு மாதிரி வாரி வழங்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஐ ஹவ் பின் தட். இப்போது ஒரு மினிமலிஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பெருசாக அது வாங்க மாட்டான். அவன் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறான், ஒரு மெட்ரோவில் எடுத்து போகிறான், ஒரு சப்வேல போகிறான், இல்லை ஒரு ஹீஸ் நாட் ஜஸ்ட் பையிங் திங்ஸ், ஹீஸ் ஜஸ்ட் ரெண்டிங், அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணுறான். ஹீஸ் ஃப்ரீ, ஹீஸ் ரியலி ஃப்ரீ. பிகாஸ் அவன் அவனுக்கு எங்கே பெரிய வேலை கிடைக்குதோ அங்கே அவன் போகலாம். அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அவன் லைஃப்பில். ஹீ கேன் ஃபைண்ட் சம்மோன் ஹீ லவ்ஸ். லைக் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் பிகாஸ் ஹீ இஸ் ஃப்ரீ. ஏன்னா அவன் கன்சியூமர் கிடையாது, அவன் தான் ட்ரூ மிடில் கிளாஸ். அவன் ஒரு மிடில் கிளாஸ், ரியல் மிடில் கிளாஸ். இஸ் ட்ரைங் டு கோ அப். இந்த கன்சியூமராக நம்ம இருக்கும்போது, அதாவது நமக்கு ஒரு வீடு கடன் இருக்குது, நமக்கு ஒரு கார் கடன் இருக்குது, நமக்கு ஒரு பெட்டி திங்ஸ் லைக் இது சின்ன விஷயம்லாம் நமக்கு கடன் இருக்கும்ல. இது இருக்க என்ன ஆகும்னா, we become a very modern slave to those things. அதுதான் ரியல் ஸ்லேவரி. நீங்கள் வந்து
சொல்கிற மாதிரி நான் இமிக்ரெண்ட் தான் ஸ்லேவ் அப்படின்னா, யா இமிக்ரெண்ட்ஸ்லேயும் சில பேர் இதில் மாட்டிக்கிறாங்க, அதை நான் எதுவும் சொல்லலை. பட் அதோட ரீசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒர்க் என்வாயன்மெண்ட் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவரி மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. தே ரியலி ட்ரீட் அஸ் வெரி வெல். லைக் இது தட்ஸ் த ஸ்லேவரி இஸ் த லாஸ்ட் திங் தட் வுட் கம் இன் மை மைண்ட், ரைட்? இஃப் ஐ திங்க் அபவுட் இட். வேற ஒரு கண்ட்ரியில் வந்து வேலை செய்கிறதோ இல்லை படிக்கிறதோ எதுனாலும் சொல்கிறேன் நான். டேக்ஸ் கட்டுறதோ, ஐம் ஃபைன் பேயிங் மை டாக்ஸஸ். நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் ஆளாக போய் கட்டுவேன் நான். ஏன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ரோடு சரி பண்ணுறது, அந்த ரோடுக்கு இந்த நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் அதுலேருந்து தான் சேலரி போகுது. இந்த வீட்டுக்கு வர கேஸ் பைப் லைன்ஸு, எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸ் எல்லாத்துக்கும் அங்கேருந்து தான் போகுது. இந்த மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அந்த அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் அதெல்லாம் மெயின்டைன் ஆகுது. 2வது ஸ்கூல் டேக்ஸு. I don't want to be surrounded by bunch of dumb people. I want kids to go to school, right? அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து ஒரு என்னோட ஷேரை நான் கட்டுறேன். அது ஸ்கூல் டேக்ஸ். ஒரு 2 டேக்ஸ் எனக்கு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஸ்கூல் டேக்ஸ். தட்ஸ் இட். வாட் இஸ் த ப்ராப்ளம்? நான் இங்கே ஆமாம் டேக்ஸ் கட்டுறேன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஓல்ட் ஏஜ் பென்ஷனர்ஸுக்கு நம்மளோட அந்த இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம போகுது. இந்த மாதிரி அவங்களுக்கு பென்ஷன் இந்த மாதிரிலாம் போகுது. பட் நான் எனக்கு ஃப்யூச்சரில் பென்ஷன் வருங்கிறத நான் நம்பலை. அந்த ஐடியாவிலே நான் இல்லை. ஸோ ஐ நீட் டு சேவ் அண்ட் இன்வெஸ்ட் மை மணி. அண்ட் இமிக்ரெண்ட்டாக இருக்கும்போது யாரும் வந்து தேர் ஆர் பீப்புள் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் காட்டுறது, எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போடுறது, பிகாஸ் தே ரியலி வாண்ட் டு. அவங்களுக்கு அந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்கும். அவங்களையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, ரைட்? அவங்களையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப காட்டுறாங்க, ரொம்ப இங்கே பாரு நான் அப்படி இருக்கேன், இங்கே பாரு என்கிட்ட கார் இருக்குது, இங்கே பாரு எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து இன்னும் நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். அவங்க சின்ன வயசில் அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க. they really want to show that hey, like I won in life, like நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. பட் don't get influenced by அவங்க வந்து ஒரு நீஷ் பீப்புளுக்கு தான் அதை போடுறாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்காக போடுறாங்க. நம்ம வந்து அதை பார்த்து நம்ம முடிவு எடுக்க தேவையில்லை. நம்ம அதை பார்த்து எதுவும் இது பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்குன்னா, அவங்க குழந்தை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேபி ஷவர் ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தை இல்லாத அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்குறப்பே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. குழந்தை அந்த என்னென்னமோ இருக்குல்ல, இப்போ என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க காசு. யூ கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா, அந்த கன்சியூம் பண்ணுறனால யூ கன்சியூம் தோஸ் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ண என்ன ஆகும்னா, யூ சார்ட் ஆஃப் லைக் get into this whole thing where you forget the fact that you are becoming a slave. எல்லா ப்ராடக்ட்ஸுமே கஸ்டமர் அப்சஷன் டார்கெட்டடாக தான் பில்ட் பண்ணுறாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே. நானே இப்போ என் யூடியூப் சேனலில் வந்து பெருசாக ரிட்டென்ஷனுக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் போடுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லுவேன். தட்ஸ் இட். அது நான் வந்து உங்களை ரீட்டைன் பண்ணணும்னோ, உங்களை அப்சஸ் பண்ண வைக்கணும், என் சேனலுக்கு வந்து உங்களை அடிக்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் மை கோல். பட் ஒரு யூடியூப் சேனல் ஜெயிக்கணும் அப்படின்னா அதை பண்ணி ஆகணும். பிகாஸ் தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கஸ்டமர் அப்சஷன். ஐ வாண்ட் டு மேக் யூ ஸோ அப்சஸ்ட் இன் மை சேனல் தட் யூ ஸ்டிக் ஃபார் எவர், ரைட்? இப்போது நிறைய பேர் நினைப்பீங்க யூடியூப் சேனலில் வந்து நான் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆடு போட்டு அந்த ப்ளே ஆகிறப்ப ஆடு வருது இல்லை, அந்த ஆடில் வர ரெவன்யூவில் தான் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. இன்னும் அந்த ஆடில் வர ரெவன்யூ வந்து சப்ளிமெண்டல் ரெவன்யூ, அதாவது வந்தால் வரலாம், வராட்டி போகலாம். ஆனால் ரியலாக அந்த மணி எதில் இருக்குன்னா ஸ்பான்சர்ஷிப்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கல்ல, இது பண்ணுங்க அப்படின்னு, அதில் தான் இருக்குது. அதில் தான் மணியே இருக்குது. அதில் எவ்வளோ வேணாலும் சார்ஜ் பண்ணலாம், அவங்க கொடுப்பாங்க காசு. இந்த ஆட்லேருந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சப்ளிமெண்டல் இன்கம். அதை வச்சு ஒன்றும் பெருசாக பண்ண முடியும், பெருசாக வீடெல்லாம் கட்ட முடியாது. ஐ மீன் கட்டியிருப்பாங்க, பட் த பாயிண்ட் இஸ் ஸ்பான்சர்ஷிப் ஓவர் பவர்ஸ் தட். ஸ்பான்சர்ஷிப்பில் வர காசு வந்து எங்கேயோ இருக்கும். யூடியூப்பில் அந்த ஆடில் வர காசு வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் பெரிய பெரிய சின்ன யூடியூப் எந்த சின்ன பெரிய யூடியூப் பெரிய யூடியூப் யார்ட்ட வேணால் பேசி பாருங்க, த சப்ளிமெண்டல் இன்கம் தான் அது ஆடில் வர்றது. பட் உங்களுக்கு யூஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப்
on ads. Imagine that. Because you are consuming. And அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ரெக்கமெண்ட் ஆகும். இங்கே பாருங்க இந்த கோர்ஸ் இருக்குது கைஸ், நான் வந்து இந்த கோர்ஸை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ். பிகாஸ் யூஆர் கன்சியூமிங், யூஆர் நாட் பீங் எ மினிமலிஸ்ட். எவன் மினிமலிஸ்டாக இருக்கானோ அவன் தான் ஜெயிப்பான் இந்த செஞ்சுரியில். மினிமலிஸ்டாக டாக்ஸிக் லெவல் ஆஃப் மினிமலிசம் சொல்லலை. அதாவது என்ன எதுவுமே வாங்காமல் இருக்கிறது அப்படி சொல்லலை. உண்மையிலே தேவைப்படும் போது இதுக்கு எனக்கு நீட் இருக்குது, இது நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணும்போது யூ வின். ஸ்டேட்டஸ்க்காகவும் நான் யாருன்னு காமிச்சிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறதுக்காகவும் போய் ஸ்டேட்டஸை தேடி ஓடி ஓடி ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணி அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை நம்ம சக்திக்கு மீறி பண்ணும்போது உண்மையிலே அதுதான் ஸ்லேவரி. அதுதான் ரியல் பீயிங் அ ஸ்லேவ், நாட் இமிக்ரெண்ட்ஸ். இமிக்ரெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்லேவ்ஸ். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு சே தட். அண்ட் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை யாராச்சும் ஸ்லேவோ இல்லை நீ எல்லாம் வந்து இப்படி பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா யூ இன்ட்ரோஸ்பெக்ட், திங்க் அபவுட் இட், ரைட்? அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க? டோன்ட் ஜட்ஜ் தம், ஜஸ்ட் திங்க். எதனால் அவங்களுக்கு அப்படி சொல்ல தோணுச்சு? நம்ம ஏதாவது அவங்கள பண்ணோமா? நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு அந்த இதை தூண்டணுமா, என்வியஸ் ஆக்கணுமா அவங்கள? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அப்படி நீ திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இட் வில் மேக் சென்ஸ், ரைட்? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், எதுக்காக இதெல்லாம்? ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு எதுக்கு போய் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் ஆல் திஸ்ங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் இஃப் யூ இன்ட்ரோஸ்பெக்ட். அவங்க உங்களை அடிமைன்னு சொல்லும்போது இஃப் யூ கெட் ரியலி மேட், ரைட், தென் யூ பிகம் அ ஸ்லேவ் டு தட் கமெண்ட். எவ்ரிதிங் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்லேவரி அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ நம்ம வந்து இந்த செஞ்சுரியில் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஸ்லேவரி இஸ் கன்சியூமரிசம், ரைட்? எல்லா டைமே நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் அந்த கன்சியூமரிசம் தான் அந்த மிடில் கிளாஸ் ஒர்க்கர், அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அதை கம்ப்ளீட்டாக அழிச்சதே அந்த கன்சியூமரிசம் தான். ஏன்னா அந்த கன்சியூமர் யாருன்னா அந்த ஒர்க்கர் தான். அந்த ஒர்க்கர் தான் அந்த கன்சியூமரு. நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், 60s 70s 80s வந்து ஒரு சிஇஓக்கும் அதாவது ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கும், ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் எவ்வளோ சம்பளத்தில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு பாருங்கள். 90s 2000s 2010s இதில் ஒரு தொழிலாளிக்கும் ஒரு முதலாளிக்கும் எவ்வளோ சம்பளம் கேப் இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்கள். போய் நீங்களே அதை ரீசர்ச் பண்ணுங்கள். கேப் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். அதுதான். அது ஏன் புவர் கெட் புவரரு? கன்சியூமரிசம். அந்த அந்த ஒர்க்கரை தான் கன்சியூமராகவே மாற்றி வச்சிருக்கிறான். கஸ்டமர் அப்சஷன்னு சொல்லி எனக்கு கஸ்டமர் அப்சஷனே வேண்டாம்ப்பா, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், நான் மினிமலாகவே இருந்துட்டு போகிறேன், ஆளை விடு சாமி அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. ஏன்னா ஃபோனை எடுத்து நிம்மதியாக கொஞ்ச நேரம் ஃபோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கிடப்பானுங்க. மச்சான் நான் கார் வாங்கிட்டேன்டா, நான் வீடு வாங்கிட்டேன்டா, நான் இதை வாங்கிட்டேன்டா, அதை வாங்கிட்டேன்னா போட்டுக்கிட்டே கிடப்பானுங்க. இதில் எப்படி நான் நிம்மதியாக இருக்கிறது? நான் எதை தேடி போனால், எதை நான் சீக் பண்ணால் நான் நிம்மதியாக இருக்கிறது? நான் கண்ட்ரியை விட்டு வெளியே போனால் நிம்மதியாக இருக்கலாமா ஒரு வேளை? ஓகே, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு தான் நான் இப்போ நிறையா இமிக்ரெண்ட்ஸ் வராங்க. ஒரு வேளை நம்ம கண்ட்ரியை விட்டு போனால் இவங்க கண்ணிலலாம் படாமல் நம்ம இருக்கலாமோ? சும்மா சொன்னேன், ஜஸ்ட் ஒரு ஜோக்காக சொன்னேன். சீரியஸாக தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது இல்லைப்பா அதான்ப்பா உண்மை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ த திங் இஸ், you are not a fool, you are not a slave, right? I don't want anyone to feel like that. If you are in a different country from your home country, you sacrificed a lot, you gave up so much for your kids, you உங்க உயிரையே கொடுக்குற அளவுக்கு you have become that type, right? I really want to congratulate you for doing everything, right? அந்த ஸ்லேவரி கமெண்ட்ஸுக்கோ இல்லை இந்த மாதிரி இன்சென்சிட்டிவான நிறையா கமெண்ட்ஸுக்கோ வந்து டோன்ட் கிவ் இன். ஐ ரியலி டோன்ட் வாண்ட் யூ டு டூ தட். ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி ஃபார் எவர் பிகாஸ் யூ ஆல்ரெடி கான் த்ரூ ஸோ மச் ஆஸ் அன் இமிக்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த மந்த்து நான் 30 நாளில் 30 வீடியோ போட்டேன். இது என்னோடய லாஸ்ட் வீடியோ.
and I'm going to take some rest, right? And I don't know when I would come back. தெரில, ஐடியா இல்லை. பட் லெட்ஸ் see. Um, something would make me come back. இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. I just did it for 30 days and I just wanted to see how it is. And I think I won the challenge. நேத்திலாம் வந்து காலைல 4 மணி வரைக்கும் I was just editing, and இன்னைக்கு நான் I want to go and sleep. And இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக கேட்டிருந்தா, லைக் திஸ் பாட்காஸ்ட், சப்போர்ட், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மனசில் இருக்கிறத கொட்டி தீருங்க. அண்டு என் மனசில் இருக்கிறத நான் கொட்டிட்டேன். பி எ மினிமலிஸ்ட். நானும் போடுறேன், சில கண்டென்ட்லாம் போடுறேன். எப்படி மினிமலிஸ்டாக இருக்கிறது, எதை வாங்குறது, எதை வாங்கக்கூடாது. ஒரு காரை நீங்கள் வாங்குனீங்கன்னா சும்மா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கார் ஓட்டி மாற்றிக்கிட்டே இருக்க தேவையில்லை. யூ ஜஸ்ட் டிரைவ் த கார் until the car breaks down, like until the car completely dies. அந்த காரை வந்து நீங்கள் மாற்றவே கூடாது. அன்லெஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இருக்குது அப்படின்னா, ஃபேமிலி பெருசாகிடுச்சு, பெரிய கார் வேணும், ஓகே, go ahead. But love you guys. All right, take care. Have a nice day. Be proud to be an immigrant. All right, take it easy. Bye bye.